அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் அவர்களே, வணக்கம். இன்றைய இந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் பேசப்படுகிற ஒரு விடயம், அதாவது கிழக்கில் தமிழர்களது காணிகளில் சிங்களவர்கள் பலவந்தமாக குடியேற்றப்படுகிறார்கள் என்றது. இது தொடர்பாக நீங்கள் அமைச்சர் என்ற வகையில், கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு அமைச்சர் என்ற வகையில் எந்த நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறீர்கள்? இது ஒரு தவறான கருத்து. இரண்டால் இது போன்ற ஒரு பாரிய திட்டங்கள் எதுவுமே அங்கு நடக்கவில்லை. என்றால் நாங்கள் இந்த குற்றச்சாட்டு வந்தபோது நான் பார்த்துருக்கின்றேன். நான் தொடர்ச்சியாக கிழக்கு மாகாணத்தில் வேலை செய்து வருகின்றோம். இவ்வாறான புதிய குடியேற்றங்கள் எதுவுமே அங்கு நடக்கவில்லை. அண்மையில் கூட அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்க கவுளியா பிரதேசத்தில் கூட பலர் முயற்சி செய்தார்கள் பலவந்தமாக உறுதிகளை முடிப்பதற்கு. அதை கூட நாங்கள் தடுத்தோம். ஏனென்றால் தற்பொழுது ஒவ்வொரு டிவிஷனல் செக்ரட்டரி பிரதேச செயலருக்கும் அதிகாரம் இருக்கின்றது. அதை தங்களது பிரதேசங்களை கட்டுப்படுத்தி செய்வதற்கு அவர்களோட கூட இந்த செய்தி அறிந்து கொள்ளலாம். அங்கு எதுவுமே அவ்வாறு நடக்கவில்லை. ஆனால் நீண்ட காலமாக இருந்த மக்கள், அதாவது அவர்களின் உறுதிகள் அதுகளுடன் இருந்திருப்பார்களாக இருந்தால் அவர்கள் குடியேறுவதை நாங்கள் தடுக்க முடியாது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இலங்கையிலே தமிழர்கள் இல்லாதவர்கள் இருக்கின்றார்கள். இருக்கின்ற பொழுது அவர்கள் காணிகளை வேண்டி இருக்கக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கு இருக்கின்றது. உதாரணமாக சொன்னால் தலைநகரில் காசி இருக்கின்ற தமிழர்கள் வீடு வாங்கலாம், காணி வேண்டலாம். இங்கே எதுவும் தடுக்கவும் அதை ஒரு தமிழர் குடியேற்றமாக இங்குள்ள சிங்கள மக்கள் பார்க்கவும் இல்லை. ஆகவே இதே போன்று சிங்கள மக்கள் யாருக்காவது தமிழ் பிரதேசங்களில் உறுதிகளுடன் காணிகள் இருந்திருக்குமாக இருந்தால் அவர்கள் குடியேறுவதை நாங்கள் தடுக்கவில்லை, தடுக்க முடியாது. என்றால் அது தற்பொழுது அனைத்து மக்களும் ஒரு அந்யோன்யமாக ஐக்கியத்துடன் வாழ வைக்க வேண்டும் என்பது எங்களது நோக்கம். அவை இதனால் நிலங்கள் பறை போகின்றது என்று கூறுவது ஒரு தவறான விடயம். சரி, அவ்வாறுதான் சிங்கள மக்கள் அந்த காணியிலுடையவர்கள் குடியேறி இருந்தால் நாங்கள் சிறந்த முறை வேலை செய்தால் அவர்கள் எங்களோட சேர்ந்திருப்பார்கள், சப்போர்ட் பண்ணுவார்கள், ஆதரவு தருவார்கள். எங்களுக்கு அதில் எதுவித சந்தேகம் இல்லை. ஆகவே பலவந்தமாக நிலங்கள் பறிக்கப்படுவது என்பது உண்மையிலே ஒரு தவறான விடயம். கிழக்கு மாகாணத்தில் வன்னியர்கள் இடம்பெயர்ந்த மக்கள் மூல் குடியேற்றத்துக்காக அழைத்து வரப்படும் பொழுது சிலர் வெள்ளை வேனில் வந்தோரினால் கடத்தப்படுவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு குற்றம் சாட்டியிருக்கு. இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது முறைப்பாடு கிடைக்கப்பட்டிருக்க? அவ்வாறு கிடைக்கப்பெறும் பட்சத்தில் நீங்கள் என்ன நடவடிக்கைகள் எடுக்க உத்தேசித்துள்ளீர்கள்? இது ஒரு முக்கியமான விடயம். அதாவது வெள்ளை வேனில் கடத்தப்படுவது என்பது தவறான விடயம். அவ்வாறு எதுவுமே அங்கு நடக்கவில்லை. அண்மை காலத்தில் கிழக்கு மாநிலத்தில் எதுவித கைதுகளோ அல்லது எவரையும் கைது செய்கின்ற நடவடிக்கைகளோ அல்லது எதுவித கொலைகளுமோ நடந்ததாக நீங்கள் அறிந்திருக்க மாட்டீர்கள். என்றால் அந்த அளவுக்கு அங்கு சட்ட ஒழுங்குகள் பேணப்படுகின்றது. அண்மையில் ஒரு சம்பவம் நடந்தது. அதாவது நாங்கள் வன்னியிலிருந்து விடுவித்து வந்த அந்த, அதாவது அங்கே இடம்பெயர்ந்து வாழ்கின்ற முகாம்களிலிருந்து விடுவித்து வந்த மக்களில் சந்தேகத்தின் பேரில் மூதூரில் உள்ள முகாமில் வைத்து ஒரு 20க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்களை உடனடியாக அந்த தகவல் எனக்கு வந்ததும் அந்த இராணுவ அதிகாரியிடம் தொடர்பு கொண்டு அவர்களை கைது செய்யப்பட்டதையும் அவர்கள் முதல் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்ததற்கான ஆதாரங்கள் தங்களிடம் இருப்பதாக நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அவர்களை பார்க்கலாம் பெற்றோர்கள் என்றும் அவர்களை பெற்றோர்கள் பார்த்து வருவதற்கான ஏற்பாடை நான் செய்து கொடுத்தேன். ஏனென்றால் உண்மையிலே அவர்கள் முதல் இருந்தவர்கள் தான். அதற்கான புனர்வாழ்வு முகாம்களிலே அவர்கள் தற்பொழுது தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவை தற்பொழுது கைதுகள் கடத்தல்கள் என்பது எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு கிழக்கு மாநிலம் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது, மக்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்கள். நாங்கள் அங்குள்ள காவல்துறையினருக்கு, போலீஸ் பிரிவினருக்கு சிறந்த அதிகாரங்களை வழங்கியிருக்கின்றோம். என்னவென்றால் சட்ட ஒழுங்கை பேணுவதற்கு. அவை மிகவும் சிறப்பாக இருக்கின்றது என்றுதான் நான் கூறுவேன். என்றால் கடந்த வருடம் இருந்த நிலைக்கும் தற்போது இருக்கிறதுக்கும் பாரிய மாற்றம் இருக்கின்றது. என்றால் இந்த வருடத்தில் வெறும் கடத்தப்பட்டதாக எதுவித தகவலும் இல்லை. அதே கைது செய்யப்பட்டால் அவர்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுகிறார்கள். அது சிறந்த ஒரு சிறப்பாக. அதைத்தான் நானும் கூறியிருக்கின்றேன் அங்குள்ள போலீஸ் அதிகாரிகளிடம். எதுவும் சந்தேகம் வந்தால் நீங்கள் வெளிப்படையாக அவர்களை கைது செய்து சட்ட நடவடிக்கை நீங்கள் கொண்டு போங்கள். அவங்களுக்கு மக்களுக்கும் உரிமை இருக்கின்றது. தங்களுடைய வக்கீல் போன்றவர்களை வைத்து வாதாடுவதற்கும் சட்டத்தை பேணுவதற்கும் உரிமை இருக்கின்றது. ஆகவே அந்த அளவு நிலைமையை நாங்கள் தற்பொழுது அங்கு கிழக்கிலே ஏற்படுத்தியிருக்கின்றோம். தற்பொழுது நீங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உபதலைவராக பதவி வகிக்கின்றீர்கள். நீங்கள் அக்கட்சியின் அனைத்து கொள்கைகளையும் ஏற்றுக்கொள்கிறீர்களா? உதாரணமாக அவசர கால சட்டம் போன்ற விடயங்கள். அவசர கால சட்டம் என்பது உங்களுக்கு தெரியும். கடந்த காலத்தில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்ற காலத்தில் அவசர கால சட்டம் கொண்டு வரப்பட்டது. அது அனைத்து மக்களுக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு சட்டமாக தான் அது இருந்தது. அதாவது தமிழ் மக்களுக்கு மாத்திரம் அவசர கால சட்டம் இருக்கவில்லை. இலங்கை என்ற நாட்டு கூடாவும் தான் அவசர கால சட்டம் இருந்தது. அவை இங்கிருக்கின்ற சிங்கள மக்களும்
அந்த அவசர கால சட்டத்தினூடாகத்தான் நடத்தப்படுகின்றார்கள். தமிழ் மக்களும் அவசர கால சட்டத்தினூடாகத்தான் நடத்தப்படுகின்றார்கள். வடகிழக்கு பிரதேசத்துக்கு மாத்திரம் ஒரு சட்டத்தை போட்டிருந்தால், அல்ல தமிழர்கள் பிரதேசங்களுக்கு மாத்திரம் ஒரு சட்டத்தை போட்டிருந்தால் அந்த சட்டத்தை நாங்கள் குறைஞ்சாடலாம். அவை இது ஒரு நாட்டுக்கு பொதுவான ஒரு பாதுகாப்பு சட்டமாக தான் அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருந்தது. அவை இதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதில் எது கவனம் இல்லை என்றால் அது ஒரு அனைத்து மக்களுக்குமான பாதுகாப்பு. அத்துடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்பது உங்களுக்கு தெரியும், ஒரு நீண்ட காலம் நாங்கள் 30 வருட கால போராட்டத்தில் இருந்து பல துன்பங்களை சந்தித்து தற்பொழுது ஒரு தேசிய நீரோட்டத்தில் அரசியல் நீரோட்டத்தில் எங்களது மக்களை கலக்க வைக்க வேண்டும் என்பது எனது நோக்கம் என்று. அதற்காகத்தான் நான் இன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இணைந்து இன்று ஒரு அதற்கான வேலை திட்டங்களை செய்து வருகின்றோம், வெற்றி அடைந்திருக்கின்றோம். ஏனென்றால் கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட போராட்டங்களோ அனைத்து விடயங்களும் தோல்வியடைந்திருக்கின்றது என்றால் அதில் வந்த வாய்ப்புகளை நாங்கள் தவறவிட்டிருக்கின்றோம் என்றால் இலங்கை இந்திய ஒப்பந்தம், திம்பு பேச்சுவார்த்தை, அதன் பிற்பாடு வந்த அதாவது ஸ்காண்டினேவிய நாடுகளால் மத்தியஸ்துவம் வைக்கப்பட்டு நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் போன்ற அனைத்து விடயங்களிலுமே நாங்கள் தவறிழைத்து விட்டோம். எங்களுடைய மக்களுக்கு வழங்க இருந்த அல்லது கிடைக்க இருந்த அரசியல் உரிமை வாய்ப்புகளை நாங்கள் தவறிழைத்து விட்டோம் என்றால் ஆயுத போராட்டம் என்பது அனைவருக்குமே தெரியும் ஒரு முடியாத காரியம். ஒரு உலகம் ஏற்றுக்கொள்ளாத அளவில் இங்கு ஒரு நாட்டை தனி நாட்டை அமைப்பது என்பது முடியாத காரியம். அவை மீண்டும் மீண்டும் நாங்கள் அந்த மக்களை ஒரு போராட்ட துன்பத்தில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருந்தால் நாங்கள் தமிழர்களே முற்றுமுழுதாக அழிந்து போன நிலை கூட இருந்தது. தற்பொழுது இன்று ஒரு அமைதி ஏற்பட்டிருக்கின்றது என்றால் தற்பொழுது அந்த நிலையிலிருந்து மக்கள் மாற்றம் அடைந்திருக்கிறார்கள். இன்று தமிழ் மக்களிடையே பல கட்சிகள் இருக்கின்றது. இன்று 15க்கு மேற்பட்ட அரசியல் கட்சிகள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய ஒற்றுமை இல்லை. அவர்களை ஒற்றுமையாக்குவதற்கு நானும் பல தடவை கதைத்திருக்கின்றேன். ஒற்றுமையாகி அவர்கள் ஒற்றுமை அற்றிருக்கின்ற இந்த வழியில் இவ்வாறு நாங்கள் தமிழர்களின் பிரச்சனையை அவர்களுக்குள்ளாக தீர்ப்பது பிராந்திய மட்டமான கட்சிகள், மத சார்பான கட்சிகள், இது போன்ற சிறு சிறு அரசியல் கட்சிகளை வைத்துக் கொண்டு நாங்கள் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு தீர்வு காண்பலாம் என்பது ஒரு முடியாத காரியம். அல்லது தமிழ் மக்கள் கட்சிகள் அனைத்து ஒற்றுமைப்பட வேண்டும். ஆனால் ஒற்றுமைப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் அனைத்து தலைவர்களுமே ஒரு வரட்டு கௌரவம் பிடித்தவர்களாக இருக்கின்றார்கள். தன் கொள்கைகளை மற்றவர்களுக்கு விட்டுக் கொடுப்பதற்கு தயாரில்லை. ஆகவே இவ்வாறு இருக்கின்ற வேளையில் தான் நாங்கள் ஒரு தேசிய அரசியல் கட்சியில் இணைந்து இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஒரு இனவாத கட்சி என்றெல்லாம் கூறுவார்கள். ஆனால் இன்று அவ்வாறு இல்லை. இன்று நாங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் என்னை பொறுத்தவரை நான் ஒரு வைஸ் பிரசிடண்டாக இருக்கின்றேன். அதே போல் பல தமிழ் அமைப்பாளர்கள் இன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மாநாடு நடக்கின்ற பொழுதும் சரி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அமைப்பாளர்களுக்கான கூட்டங்கள் நடக்கின்ற பொழுதும் 60-70-100க்கும் மேற்பட்ட அமைப்பாளர்கள் அங்கே இருக்கின்றார்கள். அவை இது ஒரு அனைத்து இனங்களும் முஸ்லிம் மக்கள் இருக்கின்றார்கள், அந்த கட்சியில் சிங்கள மக்கள் இருக்கின்றார்கள். இன்று ஒரு பொதுவான ஒரு கட்சியாக என்பது மாற்றமடைந்திருக்கின்றது. அவை இன்று அந்த கட்சியின் ஒரு முக்கிய உறுப்பினராக நான் இருக்கின்றேன் என்றால் எங்களுடைய மக்களை ஒரு தேசிய அரசியலில் ஈடுபடுத்தி ஒரு தேசிய அரசியல் அந்தஸ்தை எங்களுடைய மக்களுக்கு எடுத்துக் கொடுக்க வேண்டும். எடுத்துக் கொடுக்கின்ற பொழுதுதான் அனைத்து மக்களுமே எதுவித இன முரண்பாடுகளற்ற வகையில் ஒரு சமத்துவமாக பார்க்கப்படுகின்ற நிலைமை இங்கு ஏற்படும். ஏனென்றால் அந்த போராட்டம் நடக்கின்ற காலத்தில் தான் பல தமிழ் அரசியல் கட்சிகள் வந்தார்கள். அவர்களையெல்லாம் சிங்கள மக்கள் சந்தேக கண்ணோட்டத்தை தான் பார்ப்பார்கள். ஆனால் ஒரு தேசிய அரசியல் கட்சி என்ற ஒரு தமிழன் கூறுகின்ற பொழுது அவர்களை பிரித்து பார்க்க முடியாது. உதாரணமாக நாங்களும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தான், நாங்களும் இலங்கை ஜனாதிபதியினுடைய ஆக்கள் தான் கூறுகின்ற பொழுது